வணக்கம். இந்து தமிழ் திசை மறக்க முடியுமா 2025 காண்போம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான முடிவை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. நாட்டிலேயே முதல் முறையாக பாம்பனில் புதியதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரரின் கோயிலில் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி அறிவித்தார். நாட்டிலேயே உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை திறம்பட மேற்கொண்டதற்காக தமிழக அரசுக்கு மத்திய அரசு விருது வழங்கியது. 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் 2 சட்ட மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேறின. தமிழகத்தில் 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசின் பட்ஜெட் இலட்சியில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக ரூ இடம்பெற்றது. நகர்ப்புறம் ஊராட்சிகளில் தேர்தலில் போட்டியிடாமல் மாற்றுத்திறனாளிகளை நேரடி நியமன உறுப்பினர்களாக நியமிக்கும் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பணியின் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட 6 புதிய திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பனை மரத்தை வெட்டும் போது மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை தேர்தங்கள் பறவை காப்பகங்கள் புதிய ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டன. தமிழகத்தில் ராம்சார் தளங்கள் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்தது. தமிழ்நாடு 9.5% வளர்ச்சியுடன் பொருளாதாரத்தில் புதிய உச்சத்தை பதிவு செய்து நாட்டிலேயே முதல் மாநிலமாக திகழ்வதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற சிறப்பு மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்டது. முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முன்னிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் 3819 கோடி மதிப்பிலான 23 ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டன. தமிழகத்தின் மிக நீளமான கோவை அவிநாசி சாலையில் ஜி.டி. நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டது. 10.10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் இது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா நிகழ்வின் ஒரு பகுதியாக விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி இலை நடைபாலம் திறக்கப்பட்டது. குறைந்த விலையில் மருந்துகளை வழங்க தமிழகத்தில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 2025 ஜனவரியில் வெளியிட்ட வாக்காளர் இறுதி பட்டியலின்படி 6,36,12,950 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பட்டியலில் இருந்து 97.37 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். முப்படை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் குன்னூர் அருகே விபத்துக்குள்ளானதற்கு மனித தவறே காரணம் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் தெரிவித்தது. 2021 பிபின் ராவத் உள்பட 14 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இசையமைப்பாளர் இளையராஜா தனது முதல் சிம்போனி இசைக்கோவையான வெலியண்டை லண்டனில் அரங்கேற்றினார். ஆசிய கண்டத்திலிருந்து இச்சாதனையை படைத்த முதல் இசையமைப்பாளர் இளையராஜா. 2024 தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்த 268 பேரிடமிருந்து
உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1500 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்ததாக மாநில உறுப்பு மற்றும் ஆணையம் தெரிவித்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையை உலக மரபு சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. தூயமல்லி, அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட 9 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஆனார் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி. ராமசுப்பிரமணியன். தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது ரேவதி பொன்னி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக பாடுபட்டவரும் பேராசிரியர் தமிழவன் ப. திருநாவுக்கரசு ஆகியோருக்கு மா. அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கப்பட்டது. தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் நல்லிக்குப்புசாமி, பற இசை கலைஞர் வேலு ஆசான், மிருதங்க கலைஞர் குருவாயூர் துரை, நடிகை சோபனா, புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி உள்பட 68 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் தெருக்களுக்கு சாதி பெயர்கள் நீக்குவது தொடர்பான அரசாணை மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று பொருள்களில் பால் நிரப்பி வழங்குவது குறித்து பரிசோதித்து பார்க்க இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்தது. காலத்தில் கரைந்தவர்கள். ஆர். சிதம்பரம் இந்திய அரசின் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய ஆர். சிதம்பரம் 88 வயதில் காலமானார். இவர் பொக்ரேன் 1 1974லும் பொக்ரேன் 2 1998லும் அணுகுண்டு பரிசோதனைகளில் அங்கம் வகித்தவர். ஜெயச்சந்திரன். பிரபல பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன் 80 வயதில் காலமானார். இவர் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். கே. எம். செரியன். இந்தியாவின் முதல் பைபாஸ் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் இவரே. இவர் 82 வயதில் காலமானார். இந்தியாவின் முதல் இதய நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டவர். தேவேந்திர பிரதான். பிஜேபி தலைவரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவருமான தேவேந்திர பிரதான். இவருக்கு வயது 83. வாஜ்பாய் அமைச்சரவையில் சாலை போக்குவரத்து வேளாண்மை துறை இணை அமைச்சராக பணியாற்றியவர். 83 வயதில் காலமானார். ஷிஹான் ஹுசைனி. வில்வித்தை பயிற்சியாளரும் நடிகருமான ஷிஹான் ஹுசைனி 60 வயதில் காலமானார். இவர் 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு வில்வித்தை பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். எம். ஆர். சீனிவாசன். அணு விஞ்ஞான எம்.ஆர். சீனிவாசன் 95 வயதில் காலமானார். இவர் இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையான அப்சரா உருவாக்கத்தில் விஞ்ஞானி ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றியவர். 18 அணுமின் நிலைய திட்டங்களுக்கு தலைமை வகித்தவர். நடன காசிநாதன். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனரான நடன காசிநாதன் 84 வயதில் காலமானார். பல்வேறு கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், பழமையான சிற்பங்கள், நடுகற்களை கண்டறிந்து பெருமைக்குரியவர். சிவராஜ் பாட்டீல். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் 90 வயதில் காலமானார். மக்களவை சபாநாயகராக இருந்தவர். கலிதா ஜியா. வங்கதேச முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியா 80 வயதில் காலமானார். வங்கதேச முன்னாள் அதிபர் ஜியாவுர் ரஹ்மானின் மனைவி. இவர் 2 முறை வங்கதேச பிரதமராக இடம் வகித்தார். விருதுகள். நோபல் பரிசு. தடுப்பாற்றல் மண்டலத்தை ஒழுங்குபடுத்தவும் ஓர் அமைப்பு இருக்கிறது என்று கண்டுபிடித்ததற்காக உயிரியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த மேரி இ. பிராங்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டேல், சிமோன் சக்கர்ஜி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது.
குவாண்டம் ஊடுருவலை நிரூபித்ததற்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரிட்டனை சேர்ந்த ஜான் கிளார்க், மைக்கேல் டேவோரேட், ஜான் எம் மார்டினிஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உறிஞ்சும் தன்மை கொண்ட உலோக கரிம கட்டமைப்பு பொருட்களை கண்டுபிடித்து வடிவமைத்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு சுஷுமு கிட்டாகவா, ரிச்சர்ட் ராப்சன், பெர்க்லி, ஓமர் எம் யாக்சி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரியை சேர்ந்த நாவலாசிரியர் லாஸ்லோ கிரான்ஸ்நஹார்க்கை அளிக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு வெனின்சுலா எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோ அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. தொழில்நுட்பம், புதுமை, மனித முயற்சி ஆகியவை நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவது குறித்து விளக்கியதற்காக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஜோயல் மோக்கியர், பீட்டர் ஹோவர்ட், பிலிப்பி அகியான் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. கணிதத்துக்கான நோபல் பரிசு என்றழைக்கப்படும் ஏபல் பரிசு 2025 ஜப்பான் கணித மேதை மசாகி காசிவராவுக்கு வழங்கப்பட்டது. 2025 ஆண்டுக்கான ராமோன் மகசேசே விருது மாலத்தீவை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஹசீனா அலி, பிலிப்பைன்ஸை சேர்ந்த கத்தோலிக்க போதகரும் சமூக ஆர்வலருமான பிளவி வில்லனுக்கு ராஜஸ்தானை சேர்ந்த எஜுகேட் ஹெர்லஸ் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றிற்கு வழங்கப்பட்டது. இந்த பிரிவில் ராமோன் மகசேசே விருது பெறும் இந்தியாவை சேர்ந்த முதல் தொண்டு நிறுவனம் இதுவே. புக்கர் பரிசு ஹாட்லம் சிறுகதை தொகுப்புக்காக கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாஜ் சர்வதேச புக்கர் பரிசை பெற்றார். முதல் முறையாக சிறுகதை தொகுப்புக்காக புக்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருதுகள் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குழந்தைகளுக்கு வலியுறுத்தும் ஒற்றை சிறகு ஓவிய நாவலுக்காக சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் பெற்றார். லக்ஷ்மிஹர் கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் என்ற சிறுகதைக்காக யுவ புரஸ்கார் விருது பெற்றார். தேசிய விளையாட்டு விருதுகள் 2024 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் 2025 ஜனவரி 17 வழங்கப்பட்டன. இதில் 4 பேருக்கு தயான்சந்த் கேல் ரத்னா விருதும், 34 பேருக்கு அர்ஜுனா விருதும், 5 பேருக்கு துரோணாச்சாரியா விருதும் வழங்கப்பட்டன. குகேஷ் டி செஸ், ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி, பிரவீன் குமார் பாரா தடகளம், மனு பார்க்கர் துப்பாக்கி சுடுதல் ஆகிய 4 தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன், நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன், மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன், அபே சிங் ஸ்குவாஷ் ஆகியோருக்கான அர்ஜுனா விருது, நித்யஸ்ரீ சுமதி சிவன் ஆகியோருக்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. 71வது தேசிய திரைப்பட விருதுகள் 2023 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டன. நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதும், தமிழில் வெளியான பார்க்கிங் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாகவும், அப்படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு சிறந்த அசல் திரைக்கதைக்கான விருதும், நடிகர் MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும், GV பிரகாஷ்குமாருக்கு வாத்தி படத்துக்காக சிறந்த இசைக்கான விருதும் வழங்கப்பட்டன. கிராமி விருதுகள் 2025 ஆண்டுக்கான கிராமி விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. இதில் சிறந்த தற்கால இசை ஆல்பம் பிரிவில் திரிவேணி என்கிற இசை ஆல்பத்துக்கு அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி பாடகி சந்திரிகா டாண்டன் 71 வயது அவர்களுக்கு விருது அளிக்கப்பட்டது. பத்ம விருதுகள் 2025 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 139 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. மருத்துவத்துறையில் தெலுங்கானாவை சேர்ந்த
துவ்வூர் நாகேஸ்வர் ரெட்டி. பொது விவகாரத்தில் சண்டிகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீஷ் சிங் ஹேக்கர். கலைத்துறையில் குஜராத்தை சேர்ந்த குமுதினி ரஜினிகாந்த் லக்கியா. கர்நாடகாவை சேர்ந்த லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியன். இலக்கியம் மற்றும் கல்வியில் கேரளத்தை சேர்ந்த எம்.டி. வாசுதேவ நாயர். வணிகம் மற்றும் தொழில்துறையில் ஜப்பானை சேர்ந்த ஒசமுகி சுசுகி. கலைத்துறையில் பீகாரை சேர்ந்த சாரதா சின்ஹா ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டை சேர்ந்த அஜித் குமார் கலை என்ற துறையிலும், நல்லி குப்புசாமி செட்டி, சோபனா சந்திரகுமார் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், குருவாயூர் துறை ஷெஃப் கே தாமோதரன், லட்சுமிபதி ராமசுப்பையர், எம்.டி. ஸ்ரீனிவாஸ், கிருஷ்ணை கண்ணப்ப சம்பந்தன், கவி ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆர்.ஜி. சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, சீனி விஸ்வநாதன், வேலு ஆசான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 2024 ஜூனில் போயிங் ஸ்டார்லைன்சர் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றார். எதிர்பாராமல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக 8 நாள் பயணம் 9 மாதங்கள் நீள 2025 மார்ச் மாதம் இவர் பூமிக்கு திரும்பினார். அபார மன உறுதிக்காக உலக மக்களின் பாராட்டுகளை பெற்றார். தமிழகத்தை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ரமேஷ் பாபு 2025 செப்டம்பர் மாதம் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் தொடரின் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றார். 2வது முறையாக இதனை கைப்பற்றிய அவர் இந்த ஆண்டு நடைபெறும் கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெற்றார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் மகளிர் கபடி போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றதில் துணை கேப்டனாக செயலாற்றிய கார்த்திகாவின் பங்கு அதிகம். சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த இவர் எளிய பின்புலத்தில் இருந்து வந்தவர். இவரை ஊக்கப்படுத்தும் வகையில் 25 லட்சம் ரூபாய் வழங்கி கௌரவித்தது தமிழக அரசு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பாரா வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவி தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை போட்டியின் மகளிர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் தங்கம் பதக்கம் வென்றார். இறுதியில் நம்பர் 1 வீராங்கனையாக திகழும் துருக்கியின் ஓஸ்னூர் கிரிடியை தோற்கடித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உள்பட சத்ரபதி சிவாஜியின் இராணுவ தளமாக இருக்கும் 12 கோட்டைகளை உலக மரபு சின்னங்கள் பட்டியலில் இணைத்தது யுனெஸ்கோ. 2025 ஜூலை 11 இதற்கான அறிவிப்பு வெளியானது. நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு ரயில் பாலம் பாம்பன் பாலம் மண்டபம் இடையே அமைக்கப்பட்டது. 2025 ஏப்ரல் 6 அன்று பிரதமர் நரேந்திர மோடி இதனை திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக ராம்ஜி மசோதாவை மத்திய அரசு அமல்படுத்தியதை கடுமையாக விமர்சித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்ததோடு அங்கு வாக்கு அதிகார யாத்திரை மேற்கொண்டார். பகல்கம் தாக்குதல் 2025 ஏப்ரல் 22 அன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்கம் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பின் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற பெரிய தாக்குதல் இது. காஷ்மீர் பகல்கம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து அட்டாரி வாகா எல்லை மூடல் உள்பட பாகிஸ்தானுக்கு எதிராக 5 நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் ரத்து, போக்குவரத்து வர்த்தகம் தூதரக செயல்பாடுகள் நிறுத்தம், இந்திய விமானங்களில் பாகிஸ்தான் வான் எல்லையில் பறக்க தடை உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாகிஸ்தான் அறிவித்தது. அனைத்து மாநிலங்களிலும் உள்ள
பாகிஸ்தானியரை அடையாளம் கண்டு உடனே திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கும்படி மாநில முதல்வருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தினார். பஹல்கம் தீவிரவாத தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானிலிருந்து அனைத்து பொருள்களின் இறக்குமதிக்கும் இந்தியா தடை. பஹல்கம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி அபு ஷைபுல்லா பாகிஸ்தானில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆபரேஷன் சிந்தூர். பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். இந்தியாவின் 15 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை இந்தியாவின் சுதர்ஷன சக்ரா வியூகம் வழிமறித்து அளித்தது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி, ஷியோல்கோட்டில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா படைகள் தாக்குதல் நடத்தின. இந்தியாவின் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் 30 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வான் பாதுகாப்பு ஆயுதங்களால் இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. நாடாளுமன்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்ட தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து ஆகிய 3 வடகிழக்கு மாநிலங்களும் மீண்டும் பார் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டதால் வெளிநாட்டை சேர்ந்த இம்மாநிலங்களுக்குள் நுழைய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் திருத்தம் செய்ய 8வது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 50,000 கிராமங்களில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்பட்டன. டெல்லியில் நடைபெற்ற நாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபின்யாண்டோ பங்கேற்றினார். குறைக்கப்பட்ட புதிய GST அடுக்குகளான 5%, 18% வரி விகிதங்கள் 2025 செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வந்தன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை அத்தியாவசிய தேவைகளுக்கு 100% எடுக்கும் வகையில் விதிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியது. எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பகுதிகளில் 3ஆம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு AI பாடம் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது. தொடர்ந்து 4078 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை பிரதமர் மோடி முறியடித்தார். இந்திரா காந்தி 1966 ஜனவரி 24 முதல் 1977 மார்ச் 24 வரை 4077 நாட்கள் தொடர்ந்து பதவியில் இருந்தார். ஒட்டுமொத்தமாக 5825 நாட்கள், அதாவது 15 ஆண்டுகள் 350 நாட்கள் இதை பிரதமர் பதவியில் இந்திரா காந்தி இருந்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார். இதன் மூலம் சுகோய் ரஃபேல் விமானங்களில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவரானார் திரௌபதி முர்மு. தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல்களை நிறைவேற்றாத, பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத 334 கட்சிகளை பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் 22 கட்சிகள் தமிழகத்தை சேர்ந்தவை. வாக்காளர்கள் எளிதாக அடையாளம் காணும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண ஒளிப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. வாக்காளர் பட்டியலில் பெயரை தக்கவைக்க ஆதார் அட்டையை 12வது அடையாள ஆவணமாக ஏற்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்திய குடியுரிமைக்கான ஆதாரமாக ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. கடந்த 16 ஆண்டுகளில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 15,600
652 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரம் உலகளவில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி BVR சுப்பிரமணியம் தெரிவித்தார். உலகளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது என்று உலக வங்கி அறிக்கை தெரிவித்தது. இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் அதை 50% உயர்த்தி புதிய அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தாவிட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். இந்தியா சீனா இடையே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான சேவை தொடங்கியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கி கடன்களுக்கான ரெப்போ ரேட் விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. உலகின் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்திய தலைநகரம் டெல்லி முதலிடத்தில் இருப்பதாக சுவிஸ் காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனமான IUCA இன் உலக காற்றுத்தர அறிக்கை 2025 தெரிவித்துள்ளது. இந்த பட்டியல் மும்பை 5ஆம் இடம், கொல்கத்தா 8ஆம் இடம் என நிர்ணயித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள 11 கோட்டைகள் உள்பட நாடு முழுவதும் உள்ள சிவாஜியின் கோட்டைகள் உலக மரபு சின்ன பட்டியலில் யுனெஸ்கோ சேர்த்தது. 2024 முதல் 25 நாட்டின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் 8வது முறையாக மத்திய பிரதேசத்தின் உள்ள இந்து நகரம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் 891ஆக அதிகரித்துள்ளதாக சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்பான 16வது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. டெல்லி முதல்வராக பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தாவுக்கு துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் டெல்லியின் 9வது முதல்வர், 4வது பெண் முதல்வர் ஆவார். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உத்தரகண்ட் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இச்சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகண்ட். இந்தியாவில் நக்சலைட்டை ஒழிக்க ஆபரேஷன் சுகார் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதே வேளையில் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு நக்சலைட்டுகள் பலர் சரணடைந்தனர். கேரளத்தில் பாஜக தொண்டர் சுரஜ் கொலை வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 8 பேருக்கு தலைச்சேரி மாவட்ட நீதிமன்ற ஆயுள் தண்டனை விதித்தது. ஜம்மு காஷ்மீரில் ஜெனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உலகின் முதல் முறையாக மூங்கிலில் இருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் ஆலையை அசாமின் கோலாகாத் மாவட்டத்தில் நுமாலிகர் பகுதியில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கர்நாடகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மீண்டும் தொடங்கியது. ஏற்கனவே 2015 மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு எழுந்ததால் புதிய கணக்கெடுப்பு நடந்தது. கர்நாடகத்தில் மகளிருக்கு மாதவிடாய் விடுப்பு அளிக்கும் திட்டத்தின்படி மாதத்துக்கு 1 நாள் விடுப்பு வழங்குவது அமலுக்கு வந்தது. மாணவியரும் மாதவிடாய் விடுப்பு எடுக்கலாம் என பின்னர் அறிவிக்கப்பட்டது. காற்று மாசு அளவு 400ஐ தாண்டியதால் டெல்லியில் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும்படி உத்தரவிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றில் தாய்லாந்தின் ஓல் கச்சாதா ஸ்வாங்ஸ்ரீ பட்டம் வென்றார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டியில் ராஜஸ்தானை சேர்ந்த மணிகா விஸ்வகரா பட்டம் வென்றார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் மௌன அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற அமிர்த ஸ்நானம் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட
கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கந்தகம் உள்பட அபாயகரமான வேதிப்பொருட்களோடு கேரளத்தின் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சிக்கு புறப்பட்ட லைப்ரியை சேர்ந்த சரக்கு கப்பல் கொச்சி அருகே கடலில் மூழ்கியது. இக்கப்பலில் பணிபுரிந்த 24 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி பதவியை ஜூலை 21 ராஜினாமா செய்தார். முழு பதவிக்காலம் முடியும் முன்பே பதவி விலகிய முதல் குடியரசு துணைத் தலைவர் தன்கர். இதற்கு முன்பு வி கிரி 1969ஆம் ஆண்டு, ஆர் வெங்கட்ராமன் 1987ஆம் ஆண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளனர். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA வேட்பாளரான இவர் 452 வாக்குகளும், இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகளும் பெற்றனர். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்றார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். பிரதமரின் 2வது முதன்மை செயலராக சக்திகாந்த் தாஸை நியமித்த மத்திய அமைச்சரவை நியமன குழு உத்தரவிட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி RBI துணை ஆளுநராக பொருளாதார நிபுணர் பூனம் குப்தா நியமிக்கப்பட்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் புதிய தலைவராக உளவு அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டார். CBI இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும்படி மாநிலங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது. தலைநகர் டெல்லியில் பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. பின்னர் நாடு முழுவதும் நாய்களை பிடித்து முறையாக கருத்தடை செய்து தடுப்பூசி போட்டு காப்பகங்களில் அடைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இராணுவ பயிற்சி பள்ளிகளில் காயமடைந்து மாற்றுத்திறனாளியாகும் துணிச்சல் மிகு வீரர்களை ஓரங்கட்டி வீட்டுக்கு அனுப்பாமல் முப்படை அலுவலகங்களில் உட்கார்ந்து பணிபுரிய வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. கரூர் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் CBI விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் அடங்கிய கண்காணிப்பு குழுவையும் நீதிமன்றம் அமைத்தது. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்வினையாக பெரும்பாலான இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்து கூடுதலாக 25% வரி விதித்தும் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதனால் இந்தியாவின் ரூபாய் 4 லட்சம் கோடியான மதிப்பிலான ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் மூடப்படும் ஆபத்தான நிலையும் உண்டாகி இருக்கிறது. குடியேற்ற விதிகளில் அதிரடி மாற்றங்கள் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்தது. H1B விசாவுக்கான ஓராண்டு கட்டாயம் ரூபாய் 1.32 லட்சத்திலிருந்து ரூபாய் 88 லட்சமாக உயர்த்தப்பட்டது. இது இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களை பாதிக்கும் என கருதப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டதில் வெற்றி பெற்றார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முயற்சி செய்தார். எனினும் அதிகாரப்பூர்வமான ஒருமித்த ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்துப்படவில்லை. இராணுவ உதவிகளுக்காக உக்ரைனின் கனிம வளங்கள் பெற்று கொள்ளும் ஒப்பந்தத்தை சாமர்த்தியமாக ட்ரம்ப் நிறைவேற்றினார். கம்போடியா தாய்லாந்து எல்லை மோதல். எல்லை பகுதியில் அமைந்துள்ள
தாமோன் தாம் கோயிலுக்கு பரஸ்பர உரிமை கோரி தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையே நடைபெற்று வரும் மோதல் 2025 தீவிரமடைந்தது. ஜூலை 28 போர் நிறுத்தம் ஏற்கப்பட்ட பின்பும் தாய்லாந்து வான்வெளி தாக்குதல் நடத்தியது. பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. எண்ணெய் போர். வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் நோக்கில் சர்வதேச கடற்பகுதியில் எண்ணெய் டேங்கர்களை அமெரிக்க கடற்படை பறிமுதல் செய்தது. 15,000 அமெரிக்க இராணுவத்தினர் கரீபியன் பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். இது கடற்கொள்ளை இராணுவ ஆக்கிரமிப்பு என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டார். 30வது காலநிலை மாநாடு. 30வது ஐநா காலநிலை மாநாடு COP30 பிரேசில் அமேசான் பகுதியை சேர்ந்த பெல்லம் நகரில் நடைபெற்றது. உலகளாவிய வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைத்தல், இதுவே அதன் நோக்கமாகும். பசுங்குடி வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், இதை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டாலும் முக்கிய முடிவுகள் எட்டப்படாதது விமர்சனத்திற்கு உள்ளானது. சிறுமிகளை பாலியல் தொழில் ஈடுபடுத்தியதற்காக அங்கு தற்கொலை செய்து கொண்டவர் அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆவார். அவருடன் பல முக்கிய அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளியான ஆவணங்கள் உலகையே உலுக்கின. ஜெர்மனியை சேர்ந்த பொறியாளரும் விண்வெளி ஆராய்ச்சியாளருமான மைக்கேலா பெந்தாஸ் சக்கர நாற்காலியை பயன்படுத்தி விண்வெளி சென்ற முதல் நபர் என்னும் சாதனையை டிசம்பர் 22 படைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக அமெரிக்கா, மொரீஷியஸ் உள்பட பல நாடுகளுக்கு சென்றார். இந்தியா, மலேசியா இடையே தீவிரவாத ஒழிப்பு, சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியா, சீனா இடையேயான உறவு சீரடைய தொடங்கியதை அடுத்து இந்திய பணிகள் மீண்டும் திபெத் வர சீனா அழைப்பு விடுத்தது. இந்தியாவுக்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதின் டிசம்பர் 4 பிரதமர் மோடியை சந்தித்து பேசியதை அடுத்து இந்திய ரஷ்ய வர்த்தகத்தை ரூபாய் 9 லட்சம் கோடியாக உயர்த்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்தியா, ஓமன் இடையே தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் டிசம்பர் 18 கையெழுத்தானது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்களுக்கு ஓமன் வரி விதிக்காது என்று தெரியப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்த உதவியாக அமெரிக்காவை தொடர்ந்து சீனாவும் கருத்து தெரிவித்தது. இதில் 3ஆம் நாடு தலையிட தேவையில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக அறிவித்தது. உலகில் முதல் நாடாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுக் கொண்டார். நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் ஆனார் சுசீலா கார்கி. அந்நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார் இவர். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக செனே டக்சே 2025 அக்டோபர் 21 பதவியேற்றார். அறிவியல் செய்திகள். சூரியனின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவும் சூரியன் குறித்த நம் புரிதலை மேம்படுத்திக் கொள்ளவும் அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் பார்க்கர் விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது. 2018 சூரிய மண்டலத்தின் மையத்தை நோக்கி செலுத்தப்பட்ட பார்க்கர் விண்கலம் அதீத வெப்பத்தையும் அதீத கதிர்வீச்சையும் தாங்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 26 முறை சூரியனுக்கு நெருக்கமாக சென்றிருக்கிறது. அது நெருக்கமாக சென்று ஒவ்வொரு முறையும் சூரியனை நோக்கி செல்லும் தூரம் குறைந்திருக்கிறது. 2025 டிசம்பர் 13 அன்று 26வது முறையாக பார்க்கர் விண்கலம் சூரியனை நெருங்கி சென்றது. 6,92,000 கிலோமீட்டர் வேகத்தில்
பயணிக்கும் பார்க்கர் விண்கலம் 980 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கிக் கொண்டு சூரியனுக்குள் சென்று திரும்பியிருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்களில் பார்க்கர் விண்கலமே மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. விண்வெளிக்கு சென்ற இந்தியர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு சென்று திரும்பியிருக்கிறார். இந்தியாவை சேர்ந்த சுபன்ஷு சுக்லாவுடன் நாசாவின் கெனடி விண்வெளி மைய ஏவுதளத்திலிருந்து ஃபால்கன் 9 ஏவுர்த்தி விண்வெளி நோக்கி ஜூன் 25 அன்று சீறி பாய்ந்தது. அந்த விண்கலத்தை இந்தியாவின் சுபன்ஷு சுக்லா செலுத்த அமெரிக்காவின் பெகி வைட்சன் இந்த பயணத்தின் தலைமை பொறுப்பை வகித்தார். இவர்கள் இருவருடன் போலந்தை சார்ந்த ஸ்வாஷ்வோஷ் உஸ்னஸ்கியும் ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபுவும் பயணிகளாக சென்றனர். இந்த நால்வரும் 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகள் மேற்கொண்டனர். பின்னர் தாங்கள் சென்ற அதே க்ரூ டிராகன் C-213 மூலம் பூமிக்கு திரும்பினார்கள். தங்கியிருந்த நாட்களில் இந்த நால்வர் குழு 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை அங்கு மேற்கொண்டது. நிசார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கியிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 2025 ஜூலை 30 மாலை 5:40 மணிக்கு இஸ்ரோவின் GSLV F-16 ஏவூர்தி மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ஏறக்குறைய 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியின் ஒவ்வொரு புள்ளியையும் மீண்டும் மீண்டும் படம் பிடிக்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள், பேரிடர்கள் போன்றவையும் நுட்பமாக தொடர்ச்சியாக கண்காணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. நில பயன்பாட்டு மாற்றங்கள், சுழலியல் மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றை கண்டறிய இது பெரிதும் உதவும் எனவும் தெரியப்பட்டது. இஸ்ரோ 2025 ஜனவரி 29 NVS-2 என்கிற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியதன் மூலம் இஸ்ரோ தனது 100வது ஏவூர்தி செலுத்தலை நிறைவு செய்தது. 1969 தும்பா கிராமத்துக்கு அருகே சைக்கிளில் சிறு ரக ஏவூர்த்தியை ஏந்தி சென்று விண்ணில் செலுத்தி அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அனுபவங்களை பெற்று படிப்படியாக இந்த நிலையை இஸ்ரோ எட்டியுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கை உணர்த்தியுள்ள இந்த இஸ்ரோ இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அமெரிக்காவின் அன்றைய சோவியத் ஒன்றியத்திற்கு பிறகு 3வது நாடாக இந்தியாவிலும் விண்வெளி ஆய்வை தொடங்க ஹோமி பாபாவின் உந்துதலின் பெயரில் ஆதரவு வழங்கினர். விண்வெளி ஆய்வுக்கு அகமதாபாத்தில் விக்ரம் சாராபாய் நிறுவிய இயற்பியல் ஆய்வு நிறுவனம் தலைமை ஏற்றது. இதன் தொடர்ச்சியாக நேருவின் ஆதரவில் விக்ரம் சாராபாய் 1962 விண்வெளி ஆய்வுக்கான இந்திய தேசிய குழு இன்கோஸ்பார் என்கிற சிறப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தினார். இந்த அமைப்புதான் 1969 இஸ்ரோவாக, அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக மாறியது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் உலகக்கோப்பை வெற்றி. நவி மும்பையில் நவம்பர் 2ஆம் தேதியன்று நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்தது. செஸ். முன்னிலையில் உள்ள 6 வீரர்கள் மட்டும் பங்கேற்ற நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டியில் நார்வே வீரர் மெக்னஸ் கார்ல்சன் 7வது முறையாக பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தான் மாஸ்டர்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சக நாட்டவரான கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்து ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் பட்டம் வென்றார்.
சென்னையை சேர்ந்த 21 வயதான VS ராகுல் இந்தியாவின் 91வது கிராண்ட் மாஸ்டராக ஆனார். டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக தமிழகத்தை சேர்ந்த இந்திய வீரர் சரத் கமல் அறிவித்தார். ஹாக்கி. இந்திய மகளிர் ஹாக்கி அணி வீராங்கனை வந்தனா கட்டாரியா ஹாக்கி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்தியாவுக்காக 320 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்று 158 கோல்களை வந்தனா அடித்துள்ளார். 24 நாடுகள் பங்கேற்ற 14வது ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை தொடர் சென்னை மதுரையில் நடைபெற்றது. இத்தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஜெர்மனி சாம்பியன் பட்டத்தை வென்றது. துப்பாக்கி சுடுதல். பெரு நாட்டின் லிம்பா நகரில் நடைபெற்ற ISSF உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா வீரர் அர்ஜுன் பபுதா வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ். ஜப்பானின் யோகோஹாமா நகரில் நடைபெற்ற ஸ்குவாஷ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் 3ஆம் இடத்தில் உள்ள எகிப்தின் ஹயா அலியை 117வது இடத்தில் இருக்கும் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வீழ்த்தி பட்டம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் கொரியா அணியை வீழ்த்தி இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. கஜகஸ்தானில் அஸ்தானா நகரில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை போட்டியில் மகளிருக்கான 54வது கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி அமெரிக்காவின் யோஸ்லின் பெஸ்ட்ரேஸை வீழ்த்தி தங்கப்பதக்கம் பெற்றார். பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி இணை 10 இடங்களுக்கு நுழைந்தது. 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை வெண்கலம் வென்றது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள். மும்முறை தாண்டுதல் பிரிவில் தமிழகத்தின் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிருக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இந்தியாவின் ஜோதியர்ராஜ் தங்கம் வென்றார். 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸில் இந்தியாவின் அவினாஷ் சேபிள் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஜிஷ்னா மெத்யூ, ரூபால் சௌத்ரி, ரஜிதா, சுபா வெங்கடேசன் ஆகியோர் உள்ளடக்கிய அணி தங்கப்பதக்கம் வென்றது. 4x400 மீட்டர் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 8 தங்கமும் 10 வெள்ளியும் 6 வெண்கல பதக்கங்களும் 2வது இடத்தை பிடித்தது. சீனா முதலிடத்தையும் ஜப்பான் 3ஆம் இடத்தையும் பிடித்தன. தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சர்வீஸ் அணி 68 தங்கம், 26 வெள்ளி, 27 வெண்கலம் என 121 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸில் போலே பாபா என்கிற சாமியார் ஏற்பாடு செய்திருந்த பிரார்த்தனை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் குழந்தைகள், பெண்கள் உட்பட 121 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தின் டாடியா மாவட்டத்தில் உள்ள ரத்தன்கர் கோயிலுக்கு அருகே நடந்த நவராத்திரி திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 115 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இதுவே அதிகமான கூட்ட நெரிசல் உண்டாக காரணமாகும். பக்தர்கள் கடந்து செல்லவிருக்கும் பாலம் இடிந்து விழப்போகிறது என்கிற வதந்தியால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூரில் உள்ள சாமுண்டா தேவி கோயிலில் வெடிகுண்டு வெடித்ததாக பரவிய வதந்தியால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 250 பக்தர்கள் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள நைனா தேவி கோயிலில் பாறை சரிவு ஏற்பட்டதாக பரவிய வதந்தியால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 162 பேர் உயிரிழந்தனர். 47 பேர் காயமடைந்தனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் நடத்த காமன்வெல்த் கட்டமைப்பு ஒப்புதல் அளித்தது. முன்னதாக 2010 டெல்லியில் காமன்வெல்த் போட்டிகள் நடந்தன. இதுவே இந்த தமிழ் இந்து திசை நாளிதழின் 2025 தொகுப்பாகும். நன்றி.